ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துக்கு வந்திருக்கோம். ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் இங்கே வந்துட்டேன். ஒரு வண்டி ஓட்டுற வாய்ப்பு எனக்கு கிடச்சதுனால வந்துட்டேன் நான். இப்போ நம்ம நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஒரு வண்டி ஓட்டுற வாய்ப்பு எனக்கு கிடச்சதுனால நான் திண்டுக்கல்லேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு கிளம்புறேன். 7 மணிக்கு கிளம்பி காலைல நான் 5 மணிக்கு தான் போய் சேர்றேன். அதாவது நைட்டில் வந்து எதுவுமே என்னால் பார்க்க முடியல. மேலே போக போக ஹில்ஸ் மாதிரியும் வந்தது, நிறையா பயங்கரமாக டிராஃபிக்காகவும் இருந்தது. நேராக போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழி தான் போனேன். வேடசந்தூர், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த மாதிரி தான் அந்த வழி தான் நான் போனேன். போயிட்டு நம்ம அங்கே போகும்போது ஓசூர் வழியாக போயிட்டு அங்கே மாலூர்னு ஒரு ஏரியா இருக்குது. மாலூரில் உள்ளே போயிட்டு அங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது நம்ம திண்டுக்கல்லில் வந்து சிட்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிப்காட்னு சொல்லுவாங்க, தொழிற்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நரசபுரான்ற ஏரியாவில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே போயிட்டேன். அதாவது மாலூர் பக்கத்தில் நரசபுரா பக்கத்தில் பெங்களூரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்துட்டேன். காலையில் வந்தோடனே வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம சிட்கோவில் நிப்பாட்டிட்டு வெளியில் வந்து சாப்பிட்லாமேன்னு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து பார்க்குறப்ப இட்லி போட்டிருந்தாங்க. அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இட்லி மாதிரி கிடையாது. காலை சாப்பாடு என்ன சாப்பிட்லாம், இட்லி தோசை சாப்பிட்லான்னு வெளியே வந்தப்போ இட்லி கொடுன்னு கேட்டேன். இட்லி வந்து பார்த்தா ரவுண்டாக இல்லாமல் பெருசாக ரவுண்டாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஊத்தாப்பம் மாதிரி நைஸாக ஒரு சப்பட்டையாக இருந்துச்சு. நம்ம ஊர் இட்லிக்கு 2 இட்லி சரி அந்த வரும். நான் 2 இட்லி வேணுமோ 4 இட்லி வரும். 2 இட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். வயிறு நம்பிருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி மத்தியானம் வந்தேன். மத்தியானம் வர்றப்போ மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே வெளியே வந்து பார்க்குறப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பிரியாணி எப்படி இருக்கும், இந்த ஊர் பிரியாணியை பாருங்கள். இந்த ஊர் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சக்கச்சவேன்னு சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது சாப்பிட்டா வந்து கலர்ஃபுல்லாக ஆகலாம் என்னமோ தெரில, கலர் பொடியை போட்டு அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. நான் பிரியாணி என்ன பண்ணுறது, சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் பீஸ்லாம் வேண்டாங்க, பிரியாணி எவ்வளோ கிடைக்கு 80 ரூபா சொன்னாங்க. நான் குஸ்கா மட்டும் கொடுங்க, ஒரு முட்டை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் வச்சு நான் சாப்பிட்டேன். சொல்லிக்கிற மாதிரி சாப்பாடெலாம் அவ்வளோவா நல்லா இல்லை. நம்ம ஊர் வந்து சாப்பாடு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ இல்லை, அவங்க ஊருக்கு அந்த சாப்பாடு சரியாக வருமானு சரியாக தெரில. எனக்கு அந்த சாப்பாடு வந்து சரியாக செட் ஆகலை. அது ஒரு மாதிரியாக உப்பு உரப்பு எல்லாம் கொஞ்சம் மாதிரியாக ஒரு தூக்கலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்லாது, ஒரு மண் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. என்னோடய டேஸ்ட்டுக்கு அப்படி வந்தது. அந்த ஊர் மக்களுக்கு இப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சரியாக தெரில. எனக்கு அது சரியாக செட் ஆகலை நினைக்கிறேன். அதனால் அந்த ஊர் மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு காரஞ்சாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஊர் சாப்பாடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால சாப்பாடு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே சாப்பிட்டு நான் வெளியே வந்தப்போ நம்ம அந்த ஊர் பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தன் மேய்ஞ்சிட்ருக்கான், இந்த ஒருத்தன் ஓடுறான். நம்ம ஊர் பசங்களை விட இந்த ஊர் பசங்க நல்லா கொள்ளுன்னு நல்லா குண்டாக இருக்காங்க. பரவாயில்ல, இதில் கொஞ்சம் நல்லா திரமாக உடம்பு நல்லா வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிளம்புனேன். வாங்கப்பலாம். வாங்கடா நம்ம ஊருக்கு போகலாம், வாங்கடா. நம்ம ஊரில் வந்து நல்லா சாப்பாடு இன்னும் அதிகமாக சாப்பிட்டு நல்லா வளர்ப்போம். வரீங்களா? பா நீ தான் அவங்க அம்மாவா? பிள்ளைகளை பத்திரம் பார்த்துக்க, போய்ட்டு வரேன். அப்படியே பார்த்துட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். நம்ம வண்டி லோடு ஏற்றிட்டாங்க. பெரிய வண்டி கண்டெய்னர் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வண்டியை நான் ஓட்டுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 30 மாடி பில்டிங் கட்டிருக்காங்க பாருங்களே, லைனாக கட்டிருக்காங்க பாருங்க. இந்த இது வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் தான் அந்த லொக்கேஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டேன், சுற்றி பார்க்க நிறையா இருக்குன்னாங்க. அந்த கோலார் தங்க சுரங்கம்லாம் இந்த பக்கம் அந்த ரைட்டில் அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பில்டிங் மறைச்சிருக்கு. இந்த பக்கம் தான் வந்து இருக்குது. போகும்போது பார்த்திங்கன்னா மலை மாதிரி கல் குமிச்சிருந்தாங்க. அதை வந்து உள்ளெல்லாம் போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. நம்ம மெயின்லேயே வந்தனால ஃப்ரீயாக இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரோட்லேயே வந்துட்டோம். சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கேளுங்க, டூரிஸ்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு சுற்றி பார்த்து நீங்கள் போகலாம். நான் வந்து சும்மா சவாரிக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்ட வந்தனால இந்த இதெல்லாம் நான் சுற்றி பார்க்க முடியல.
ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பாருங்கள், நிறையா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. வர்ற மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஹோட்டலாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ண முடியலன்னா புளிசோறு லெமன் சோறை கட்டி கொண்டு வந்துடுங்க. அதே பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. 4 நாள் 5 நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நம்மளாம் அந்த காலத்துலலாம் இப்படி தான் நம்ம ஏதாவது அவுட்ரு போகிற மாதிரி இருந்தால் புளிசோறு லெமன் சோறு தக்காளி சோறு கிண்டி கொண்டு போவோம். அது மாதிரி நம்ம கட்டி கொண்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அழகாக கிளம்பலாம். இந்த ஊரில் நான் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மெயினில் இந்த பெங்களூர் பக்கத்தில் இப்போ நான் இருக்கனால தமிழ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க எல்லாருமே இருக்காங்க. சரளமாக பேசுகிற எல்லா நாட்டுக்காரங்களும் இந்த ஊரில் இருக்காங்க. அதாவது நம்ம லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம்ன்றது இந்த ஊரில் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து யாராவது ஒரு ஆள் தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, கன்னடக்காரங்க, ஆந்திராக்காரங்க யாராவது ஒரு ஆளுக்கு கிடச்சிட்றாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இந்த ஊரில் கிடையாது, பிரச்சனையே இல்லை. ரோடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரோடு மாதிரி எதுவும் போட்டிருக்காங்க எல்லா பக்கமும். ஆனால் கிராம வழியாக நான் ஒரு 40-50 கிலோமீட்டர் உள்ளே வந்தப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பஸ் ஸ்டாப் கட்டியிருப்பாங்க. நல்லா சூப்பராக கட்டிருப்பாங்க. டைல்ஸ் கட்டெலாம் பதிச்சு நல்லா சூப்பராக வீடு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஊர் கிராமத்தில் வந்து ஒரு சில இடத்துல நான் பார்த்தேன் பஸ் ஸ்டாப்பே கிடையாது. ஒவ்வொரு மரத்துக்கீழில் தான் எல்லாம் நின்றுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. அது பஸ் ஸ்டாப் கட்டாமல் வச்சுருந்தாங்க. இன்னும் பஸ் ஸ்டாப்லாம் கட்டிருந்தா இன்னும் ஊர் அழகாக இருந்திருக்கும். சரி, அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே உள்ள நுழைஞ்சு வந்துட்டேன் அப்படியே. அது நம்ம ஊர் பஸ் மாதிரி அங்கே பாருங்களேன், அந்த ஊர் பஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக குட்டையாக பொண்ணுண்டு மாதிரி இருக்குது. பஸ்ஸுலாம் லென்த்து குட்டையாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு. அதேமாதிரி ஆட்டோவும் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள், நம்ம ஊரில் வந்து மஞ்சள் கலர் ஆட்டோன்னா அவங்க ஊரில் வந்து பச்சை கலர் ஆட்டோ, பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. கேரளாவுக்கு எப்படி கருப்பு கலர் ஆட்டோ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்குது ஆட்டோ. இந்த பாருங்கள் போர்டில் பாருங்களேன் லெஃப்ட் சைடில் ஒரு எழுத்துக்கள், கன்னட எழுத்துக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஜிலேபி மாதிரி பிச்சு போட்டிருக்காங்க. அது மாதிரி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஊருக்கு வண்டி ஓட்ட வரவங்க டிரைவர்ஸ் எல்லாமே சாப்பாடு வந்து சாப்பிட்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கையேந்தி பவனில் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நானும் கையேந்தி பவன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். மேக்ஸிமம் வர்றவங்க கையேந்தி பவனில் ரோட்டுக்கட்டில் ஓரத்தில் சாப்பாடு போட்டு விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு நைட் ஆகிடுச்சு. நைட்டு நம்ம ஓசூர் வழியாக கீழே இறங்கி வரப்போ மலைகளாக தான் இருந்தது. மலையில் குண்டூசி, அளவு குண்டூசிலாம் கிடையாது. கட்டமேடுன்ற ஒரு ஏரியா இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா. அது மெதுவாக தான் போக முடியும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். மலைகள் நம்ம மேலே ஏறி போகிறதுனால காட்டு மழைலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெதுவாக பார்த்துட்டே வரணும். நான் கிளம்புறப்ப லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல அதிகமாக மழை பெஞ்சிச்சு. அதேமாதிரி கீழே வரப்போ பார்த்திங்கன்னா காட்டுகள் உள்ளே நம்ம வெள்ளாமை பண்ணுவோம்ல, நெல் போடுவோம், வயல்லாம் எல்லாம் போடுவோம். அது மாதிரி அவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக வந்து லைட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். இது சோலாரா இல்லை கரண்டானே சரியாக தெரியல. ஃபுல்லாக லைட் எரியுது, ஜெகஜோதியாக மின்னுது பாருங்கள். ரோட்டில் வந்து லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ஒரு காடுகளில் வந்து கிட்டத்தட்ட பல ஏக்கர் காடுகளில் பூரா இந்த மாதிரி தான் லைட்டு போட்டிருக்காங்க. இந்த லைட்டு போட்டிருக்காங்கன்ற எதுக்குன்னு யார்ட்டும் நான் கேட்க முடியல. ஏன்னா வண்டி நிப்பாட்டி கேட்குறதுக்கு டைம் கிடையாது. நான் டைம் ரொம்ப அதிகமாகனால யார்ட்டையும் கேட்க முடியல. நைட்டு வேலை ஆரம்பிச்சு அதனால் யார்ட்டையும் கேட்காம வந்துட்டேன். இந்த லைட்டு வந்து நம்ம ஊர்லாம் யாருமே கட்டினதில்லை. அந்த ஊரில் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா இது பன்னி, காட்டு மாடு இது வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை சூரிய ஒளி இல்லாதனால இந்த லைட் வெளிச்சம் வெப்பத்தை கொடுக்குதா? வெப்பம் கொடுத்தாலும் குண்டு பல்பு தான் போடுவாங்க, மஞ்சள் லைட். இது எதுக்கு போகிறாங்கன்னு சரியாக எனக்கு நிறையா டவுட் இருந்துச்சு. இது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்புவோம், தமிழ்நாடு கிளம்புவோம்.
நம்ம கர்நாடகா வந்து பெங்களூர் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம், முடிஞ்சு. அடுத்து ஏதாவது இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ முக்கியமான ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ பதிவு போடுறேன். மீண்டும் மருத்துவ சந்திப்போம். அது நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தது போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் மருத்துவ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.